சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா அவ்வளவு எளிதில் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு சாபத்தையும் கொடுத்தது கிடையாது. ஆனால் இன்று ஒருவருக்கு அதை நானே கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. இவர் யார், எதற்காக அப்பா என்று இவர்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டிய நிலை வந்தது, இனி இவர்களின் வாழ்க்கை என்னவாக மாறும் என்று உன் அப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று கவனிக்கும் பொழுது சில நேரங்களில் அது இந்த அப்பாவை கோபப்படுத்தி விடுகின்றது. சில நேரங்களில் இது அப்பாவை மிகுந்த வேதனைக்கும் ஆளாக்கி விடுகின்றது. இப்படியும் ஒருவரால் செய்ய முடியுமா, இப்படி ஒருவரால் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க முடியுமா என்ற ஒரு எண்ணத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்பாவிற்கு அத்தனை வேதனை கொடுக்கின்றது. தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை மறந்து விட்டார்களே. இந்த மனிதர்கள் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயமில்லாமல் போய்விட்டதே என்று அப்பாவிற்கு தோன்றுகிறது. நீயும் நினைக்கலாம், தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது, அதர்மம் இங்கே ஆடத்தானே செய்யும் என்று. என் குழந்தை, எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உண்டு. தெய்வம் எல்லா விஷயங்களையும் சற்றென்று எந்த ஒரு முடிவிற்கும் வந்துவிட முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற சில சூழ்நிலைகளை கவனமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு வரக்கூடிய சில உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக எந்நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரம், அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நீ கொடுக்கின்ற மதிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகளில் உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடும். எதுவுமே அவ்வளவு எளிதில் நடந்து விடுவதில்லை. எந்த விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவதில்லை. நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நமக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் நாம் காணும் பொழுது இனி இதிலிருந்து நம்மால் மீண்டு வரவே முடியாது என்கின்ற ஒரு நிலையைத்தான் உனக்கு கொடுக்கும். ஆனால் அத்தனையும் கடந்து இன்னமும் நீ வாழவில்லையா? அத்தனையும் தாண்டி இந்த நிலைக்கு நீ வரவில்லையா? அப்படி இருக்கும்போது எதுவுமே சாத்தியமில்லை என்று நீ நினைத்து விட முடியாது. எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சாத்தியமான பல உண்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும். உன்னுடைய முயற்சியும் திறமையும் உனக்கு சரியாக இருக்கும்பொழுது நீ வேண்டியபடி உன் வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரத்தானே வேண்டும். அதை தடுக்க யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை, யாருக்கும் இங்கு அந்த தகுதியும் இல்லை என்பதுதான் உண்மை. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி, இவைகளுக்கு கிடைக்கின்ற பலன்களை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அவரவரின் உழைப்பினால் அவர்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட பாடுகள். அத்தனையிலும் நான் உனக்காக முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் மறந்து விடாதே. இந்த அப்பா நான் இருக்கும் நேரம் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அதில் உன்னுடைய மகிழ்ச்சி அங்கு நிலையாக அடங்கி இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த அப்பாவை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். அப்பா நான் இருந்து உனக்கு எதையும் நடத்த நினைத்த பிறகு நீ எந்த இடத்திலும் பதற வேண்டாம். இந்த வாழ்க்கையில் உன் அப்பா நினைத்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்டது எல்லாம் போதும் என்று அப்பா மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்ந்திருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே உன்னை நிச்சயமாக உன்னை பதம் பார்க்க நினைத்ததுதான் அத்தனைக்கும் காரணம். சாயப்பாவின் குழந்தை என்று நீ தெரிந்த பிறகும் உன்னை இவர்கள் பதம் பார்க்க நினைக்கலாமா? இத்தனைக்கும் பிறகும் உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க இவர்கள் நினைக்கலாமா? எதற்காகவும் கலங்கி விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சற்றென்று எந்த நிலையிலும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடாது. எவ்வளவோ பிரச்சனைகளும் சோதனைகளும் இன்னல்களும் வந்துவிட்டாலும் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுத்து விட முடியும். அந்த அளவிற்கு உன் அப்பா உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை நான் தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். பல நன்மைகளை உனக்கு நான் தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த நிலையை தாண்டி உனக்கான மாற்றத்தை நீ உணர வேண்டிய கால கட்டாயம் வந்துவிட்டது. சற்றென்று ஒரு நொடியில் எதுவுமே மாறிவிடாது. சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளும் மாற்றங்களை கொண்டு வராது. உனக்கான நேரம், உனக்கான திருப்பம் என்று ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இந்த நிலை கடந்து வாழ வைத்திட வேண்டும். எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். எல்லா நிலையிலும் இந்த அப்பா உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். அத்தனையிலும் என் குழந்தை, நீ மனமுடைந்து எந்த சூழ்நிலையிலும் வருந்தாமல் நீ விரும்பியதை எல்லாம் உறுதியாக பெற்று கொண்டிட எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டாலே அது போதும்.
இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய உண்மைகளை எல்லாம் நடத்தி எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை மன தெளிவுபடுத்திவிட நான் நினைக்கின்றேன். கலங்காமல் நின்று உன் வெற்றியை நீ எப்பொழுதும் தயங்காமல் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அழைத்து சென்று கொண்டே இரு. எல்லா இடத்திலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையை நமக்கான நம்பிக்கையோடு நாம் பெற நினைக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். அப்பா சொன்னது போலத்தான் நான் ஒருவருக்கு சாபம் கொடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்றால் அதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சில முன்னேற்றங்களை அடையத் தொடங்கியிருக்கின்றாய். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவிலான முயற்சியை நீ முன்னெடுத்து வந்திருக்கின்றாய். ஆனால் இந்த நிலையில் உன்னை முன்னேற விடக்கூடாது என்று சொல்லியும் இந்த சூழ்நிலையில் உனக்கு நிச்சயமாக இல்லை, நல்லதொரு நேரம் உனக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லியும் வேண்டுமென்றே உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் அல்லவா இந்த மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்கள் நீ இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் நீ மிகப்பெரிய அளவில் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை அல்லவா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என் குழந்தை நீ வருந்தாதே, இதற்கெல்லாம் என் குழந்தை நீ கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டும். உன்னை தொடர்கின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் தன் வாழ்க்கையில் தனக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்களின் நிலையை கண்டு ஒருபொழுதும் நாம் கலங்கக்கூடாது. என்ன வேண்டுமென்றாலும் ஏது வேண்டுமென்றாலும் இந்த சூழ்நிலை உன்னுடையதாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றுமே நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ வேண்டியபடி உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? அப்பா முன் நின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையால் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைத்துவிட ஆசைப்படும் பொழுதெல்லாம் இவர்கள் இடைஞ்சலாக வந்து உனக்கு என்ன நல்லது நடத்த விடவில்லை. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க விடுவதில்லை. நீ கொஞ்சம் சிரித்தாலே அவர்களுக்கு அத்தனை வேதனைகளையும் அது கொடுக்கின்றது. வாழ்க்கை முழுமையிலும் நீ சிரித்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். வாழ்க்கை முழுமைக்கும் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். உன்னுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய சந்தோஷம் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீ மகிழ்ச்சியோடு இருந்து விடுவாயோ என்று வேதனைத்தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை பேரும் என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை எல்லாம் தேடி இந்த வாழ்க்கை இந்த அப்பா உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை அத்தனையும் கண்டு என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இனி இந்த அப்பாவின் ஆட்டம் ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நான் இவர்களுக்கு கொடுக்கின்ற சாபம் என்ன தெரியுமா? எப்படி இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாயோ அதுபோல உன் வாழ்க்கையை கெட்டுப்போகும் என்று தான் நீ என்ன செய்தாயோ அதுவே உனக்கு வினையாக மாற, நீ எந்த விஷயத்தை என் குழந்தைக்கு நடத்த நினைத்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்று தான் இந்த அப்பா நான் அவர்களுக்கு சாபம் கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தையே, புதிதாகவெல்லாம் நாம் எதையும் சொல்லவில்லை. அவர்கள் எதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவாகவே அவர்கள் வாழ்க்கையை இந்த அப்பா மாற்றி இத்தனை நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் கெடுத்த துன்பங்களுக்காக ஒருபொழுதும் வருந்தியதில்லை அல்லவா? உனக்கு கொடுத்த இன்னல்களுக்காக ஒருபொழுதும் அவர்கள் தனக்குள் குற்ற உணர்ச்சிகளை கொண்டது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த தெளிவுகள் என்று எல்லாமே உன்னோடு நின்று உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தரும்பொழுது அதை என் குழந்தை எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே முழத்தில் சொல்லும்பொழுது இந்த அப்பா எதையுமே உன் முன்னால் என்று கேட்கும்பொழுது அதை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதற்காக மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கும்பொழுது நீ எந்த இடத்திலும் வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. உனக்காக நான் வந்திட்ட பிறகு நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை சுற்றிலும் இந்த அப்பா பாதுகாப்பு வளையத்தை பின்னி வைத்திருக்கின்றேன். உன்னை சுற்றிலும் இந்த அப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொடுத்திட வந்திருக்கின்றேன். நீ எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாதே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ தவித்து விடாதே. உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த காலங்கள் அத்தனையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான நம்பிக்கையை நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலம் என் குழந்தை நீ கலங்கியதற்கு எல்லாம் முடிவு செய்யும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை
நிச்சயமாக நீ பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்நாளும் இந்த அப்பா உனக்கு முன் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஏனென்றால் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்ததால் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை பற்றி நான் சிந்திக்கின்றேன். அதனால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நினைத்து, என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னை தேடி நான் வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் எதற்காகவும் தயங்காதே. எப்பொழுதும் போல நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் உனக்காக உடனிருந்து இந்த வாழ்க்கையின் பேரானந்தத்தை கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.